இட்லி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. சில்லி இட்லி எப்படி செய்வது இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். ஒரு 3 பீஸ் இட்லியை நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் ஆயில் தனியாக நம்ம ஒரு இதில் ஜிஞ்சர் போடுறோம். சாப்பிடு ஜிஞ்சர், கார்லிக், பச்சை மிளகா, க்ரீன் சில்லி, கேப்சிகம், ஆனியன், சாப்பிடு ஆனியன். இப்போ ஃப்ரை பண்ண இட்லியை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த போர்ஷன் டிப் ஆகிற அளவுக்கு. சால்ட்டு போடுறோம், அஜினமோட்டோ தேவையான அளவு, தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சுகர், அப்புறம் ஒயிட் பெப்பர். வீட்டில் பெப்பர் இருக்காது, அதனால் பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒயிட் பெப்பர் இல்லைன்னா பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. அதை நல்லா பரட்டி விட்டுக்கிறோம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அது ஒரு சில்லி பேஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கூட உங்களுக்கு கிடைக்கும், ரெடிமேட் சில்லி பேஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம இட்லி சாப் பண்ணி ஃப்ரை பண்ணோம் இல்லையா, இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறோம். அப்படியே தவாவில் அழகாக நம்ம அதை பரட்டிக்கிறோம். ஃபைனல் ஸ்ப்ரிங் ஆனியன். அவ்வளோதான், சில்லி இட்லி ரெடி. இட்லி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. சில்லி இட்லி எப்படி செய்வது இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். ஒரு 3 பீஸ் இட்லியை நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் ஆயில் தனியாக நம்ம ஒரு இதில் ஜிஞ்சர் போடுறோம். சாப்பிடு ஜிஞ்சர், கார்லிக், பச்சை மிளகா, க்ரீன் சில்லி, கேப்சிகம், ஆனியன், சாப்பிடு ஆனியன். இப்போ ஃப்ரை பண்ண இட்லியை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த போர்ஷன் டிப் ஆகிற அளவுக்கு. சால்ட்டு போடுறோம், அஜினமோட்டோ தேவையான அளவு, தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சுகர், அப்புறம் ஒயிட் பெப்பர். வீட்டில் பெப்பர் இருக்காது, அதனால் பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒயிட் பெப்பர் இல்லைன்னா பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. அதை நல்லா பரட்டி விட்டுக்கிறோம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அது ஒரு சில்லி பேஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கூட உங்களுக்கு கிடைக்கும், ரெடிமேட் சில்லி பேஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம இட்லி சாப் பண்ணி ஃப்ரை பண்ணோம் இல்லையா, இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறோம். அப்படியே தவாவில் அழகாக நம்ம அதை பரட்டிக்கிறோம்.
ஃபைனல் ஸ்ப்ரிங் ஆனியன். அவ்வளோதான், சில்லி இட்லி ரெடி. வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.